ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியின் கீழால் டாலரின் பெறுமதி 360 ரூபாய் வரையில் அதிகரிக்குமா? வாகன இறக்குமதியை ஆரம்பித்ததும் டாலரின் பெறுமதி 360 ரூபாய் வரையில் அதிகரிக்குமா? 2025ஆம் ஆண்டின் இறுதி வரையில் டாலரின் பெறுமதியை எவ்வாறு இவர்கள் சமநிலைப்படுத்தப் போகின்றார்கள்? இலங்கை வங்குரோத்து நிலையிலிருந்து திவாலான நிலையிலிருந்து முழுமையாக மீண்டுவிட்டதா? இலங்கையை முழுமையாக பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு எவ்வளவு காலம் செல்லும்? அல்லது இலங்கையினை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கவே முடியாதா? இரண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு இலங்கையின் வரலாற்றிலே பல மறக்க முடியாத அனுபவங்களை வழங்கிய வருடமாகவே அமைந்திருந்தது. இதற்கு மிக முக்கிய காரணியாக இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளே அமைந்திருந்தன. இந்த பொருளாதார நெருக்கடிகள் இலங்கை மக்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. நாட்டிலே பொருட்களுடைய தட்டுப்பாடு அதிகரித்து பணவீக்கமும் அதிகரித்தது. 2022ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் பணவீக்கம் அதிகரித்த நாடுகளுடைய பட்டியலில் 2வது இடத்தையும் இலங்கை பிடித்திருந்தது. இதனால் மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டது. வாழ்க்கை செலவுகள் இலங்கை மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக மாறின. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு சென்றார்கள். அதிகளவான வைத்தியர்களும் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். இதனால் நாட்டினுடைய சுகாதாரத்துறையும் பாதிப்புக்குள்ளாகி இருந்தது. மேலும் இலங்கை வங்குரோத்து நிலையை அடைந்து சர்வதேச ரீதியில் திவாலான நாடாகவும் அறிவிக்கப்பட்டது. இதற்கு பிறகே இலங்கை மக்கள் விழித்துக் கொள்வதற்கு ஆரம்பித்தார்கள். ஊழல் அரசியல்வாதிகளை களைப்பிடுங்குவதற்கு திட்டமிட்டார்கள். இதன் ஆரம்பமாக தகுதியற்ற தலைமைகளை ஆட்சியிலிருந்து நீக்கினார்கள். மேலும் ஊழலற்ற அரசாங்கம் ஒன்றினை உருவாக்குவதற்காக 2024ஆம் ஆண்டு தேர்தல்களையும் பயன்படுத்திக் கொண்டார்கள். இதற்கமைவாக இலங்கையினுடைய ஆட்சியிலே 3வது சக்தியை அமர்த்தினார்கள். 76 வருட இலங்கையின் அரசியல் பாரம்பரியத்தை இலங்கை மக்களே முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். தங்களுடைய தாய் நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலமாவது சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் ஒன்றிணைந்து ஊழலற்ற ஆட்சியினை ஏற்படுத்துவதற்கான ஆட்சி மாற்றங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஊழல் அரசியல்வாதிகளையும் தலைமைகளையும் வைத்துக் கொண்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தினை ஒரு பொழுதும் வளப்படுத்த முடியாது என்று புரிந்து கொண்ட இலங்கை மக்கள் புதிய ஆட்சி மாற்றத்தினையும் ஏற்படுத்தினார்கள். எனவே இது இலங்கை வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சியாகவே பார்க்கப்படுகின்றது. அடுத்து புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு புதிய தலைமைகள் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு மக்கள் உடனடியாக எதிர்பார்ப்பது தங்களுடைய பொருளாதார சுமைகள் குறைய வேண்டும், வாழ்க்கை செலவுகள் முழுமையாக குறைய வேண்டும் என்பதே. மக்களுடைய இந்த எதிர்பார்ப்பில் எந்த விதமான பிழையும் இல்லை. நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கை செலவுகள் குறைய வேண்டும் என்பதனையும் பொருளாதார சுமைகள் குறைய வேண்டும் என்பதனையுமே விரும்புகின்றோம். ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டதும் ஊழலற்ற புதிய தலைமைகள் தெரிவு செய்யப்பட்டதும் எங்களுடைய பொருளாதார சுமைகள் குறைக்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருப்பினும் நாம் எதிர்பார்ப்பதை போன்று நாம் நினைப்பதை போன்று இலங்கையினுடைய பொருளாதாரத்தினை ஓரிரண்டு நாட்களிலோ அல்லது ஓரிரண்டு வாரங்களிலோ அல்லது ஓரிரண்டு மாதங்களிலோ அல்லது ஓரிரண்டு வருடங்களிலோ முழுமையாக மீட்டெடுத்து விட முடியாது. இலங்கை மாத்திரமல்ல, எந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமும் வீழ்ச்சியடையுமாக இருந்தால் அந்த நாட்டின் பொருளாதாரத்தினை குறுகிய காலத்திற்குள் முழுமையாக மீட்டெடுத்து விட முடியாது. நாங்கள் எதிர்பார்ப்பதை போன்று யதார்த்தத்தில் அனைத்தையும் வேகமாக மாற்றிவிட முடியாது. ஆனால் இலங்கையினுடைய பொருளாதாரம் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை, இலங்கை பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து முழுமையாக மீண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை இந்த புதிய ஆட்சி மாற்றத்தினால் இலங்கை மக்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினை மீட்டெடுப்பதற்கு அந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கை மிக முக்கியமான தேவையாகும். நாட்டு மக்கள் நம்பிக்கையோடும் சவால்களை எதிர்கொண்டும் செயற்பட்டால் மாத்திரமே அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினை முழுமையாக மீட்டெடுக்க முடியும். எனவே தற்போது இலங்கை மக்கள் மத்தியில் இந்த நம்பிக்கை விதைக்கப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களுக்கு பிறகு ஊழலற்ற ஆட்சியினை ஏற்படுத்தி இலங்கையை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதற்கான நம்பிக்கை இலங்கை மக்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளது. அத்தோடு இலங்கை மக்களுடைய இந்த நம்பிக்கையினை மேலும் அதிகரிக்கும் முகமாக சர்வதேசமும் இலங்கைக்கான அங்கீகாரத்தினை வழங்கியுள்ளது. அதாவது இனி இலங்கையானது வங்குரோத்தான நாடு அல்ல, திவாலான நாடு அல்ல என்கின்ற சர்வதேச அங்கீகாரம் இலங்கைக்கு கிடைக்க பெற்றுள்ளது. உண்மையில் இந்த அங்கீகாரமானது இலங்கை மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியாகும். 2 வருடங்களுக்குள்ளே இலங்கை நாடானது வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டிருப்பது இலங்கை மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையூட்டக்கூடிய செய்தியாகும். இலங்கை தற்போது வங்குரோத்து நிலையிலிருந்து திவாலான நிலையிலிருந்து மீண்டுவிட்டது. ஆனால் இதற்கு அர்த்தம் இலங்கையினுடைய மொத்த கடன்களும் முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது என்பதல்ல. 2022ஆம் ஆண்டு இலங்கையினுடைய மொத்த கடன்கள் 96 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவில் அதிகரித்திருந்தது. இந்த கடன்களை இலங்கையினுடைய அரசினால் திருப்பிச் செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக இலங்கை பெற்றிருந்த வெளிநாட்டு கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. இதனால் சர்வதேச நிதி முகாமைத்துவ நிறுவனங்களான ஃபிட்ச் ரேட்டிங் மற்றும் மோடிஸ் நிறுவனங்கள்
இலங்கையினுடைய பொருளாதார தரத்தினை குறைத்தார்கள். இலங்கைக்கு கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான வளங்களும் திறன்களும் இல்லை என அறிவித்தார்கள். மேலும் இலங்கையினுடைய பொருளாதார தரத்தை ரெஸ்ட்ரிக்டட் டிஃபால்ட் தரத்திற்கு குறைத்தார்கள். சர்வதேச நிதி முகாமைத்துவ நிறுவனங்களான ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனமும் மோடிஸ் நிறுவனமும் இலங்கையின் பொருளாதாரத்தினை ரெஸ்ட்ரிக்டட் டிஃபால்ட் தரத்திற்கு குறைத்ததன் விளைவாகவே இலங்கை திவாலான நாடாக வங்குரோத்தான நாடாக அறிவிக்கப்பட்டது. உதாரணத்திற்கு நீங்கள் ஒருவரிடம் தொகை பணத்தினை கடனாக பெற்றுக் கொள்கின்றீர்கள். பிறகு அந்த கடனை திருப்பிச் செலுத்துவதற்காக இன்னும் ஒரு நபரிடம் கடன்களை பெற்றுக் கொள்கின்றீர்கள். மேலும் அவருடைய கடனையும் திருப்பிச் செலுத்துவதற்காக இன்னும் ஒரு நபரிடம் கடனை பெற்றுக் கொள்கின்றீர்கள். இவ்வாறு ஒரு கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு இன்னும் பல்வேறுபட்ட நபர்களிடம் கடன்களை பெற்றுக் கொள்கின்றீர்கள். ஒரு கட்டத்திலே உங்களுடைய கடன்கள் முழுமையாக அதிகரித்துவிடும். இந்த கடன்களை உங்களுக்கு திருப்பிச் செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். இதற்கு பிறகு யாரும் உங்களுக்கு கடன்களை வழங்கி மாட்டிக்கொள்ள வேண்டாம் என உங்களுடைய நண்பர்களே அறிவிப்பார்கள். இதனால் உங்களுடைய கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கு கூட யாரும் உங்களுக்கு கடன்களை வழங்க மாட்டார்கள். மேலும் உங்களுடைய வியாபாரத்தினை முன்னெடுக்க முடியாமல் நீங்கள் திவாலாகி விடுவீர்கள். இதே நிலைமை தான் 2022 ஆண்டு இலங்கைக்கு ஏற்பட்டிருந்தது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இலங்கை கடன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சுழற்சி முறை ரொட்டேஷன் ஆனது முழுமையாக நிறுத்தப்பட்டது. இது இலங்கையை வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு சென்றது. இதைத் தொடர்ந்து 2022 ஆண்டின் இறுதி பகுதியில் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. இலங்கையினுடைய பொருளாதார தரத்தினை உயர்த்திக் கொள்வதற்கான வேலை திட்டங்களும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 2023 மற்றும் 2024 ஆண்டு காலப்பகுதிகளில் இலங்கையின் பொருளாதாரத்தினை வளப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதவிக்கு கீழாலேயே இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதனால் தற்போது சர்வதேச நிதி முகாமைத்துவ நிறுவனங்களான ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனமும் மோடிஸ் நிறுவனமும் இலங்கையினுடைய பொருளாதார தரத்தினை உயர்த்தியுள்ளார்கள். ரெஸ்ட்ரிக்டட் டிஃபால்ட் என்கின்ற தரத்திலிருந்து C++ தரத்திற்கு உயர்த்தியுள்ளார்கள். அதாவது இலங்கை இதற்கு பிறகு திவாலான நாடு அல்ல, வங்குரோத்தான நாடு அல்ல. இலங்கைக்கு கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான திறன்களும் வளங்களும் காணப்படுகின்றன என்று சர்வதேச நிறுவனங்களான ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனமும் மூடிஸ் நிறுவனமும் அறிவித்திருந்தது. கடந்த மாதம் தான் இவை தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. அத்தோடு 2 வருடங்களுக்குள்ளே இலங்கையினுடைய பொருளாதார தரம் அதிகரிக்கப்படுவதற்கு இலங்கை மக்களுடைய பொறுமையும் தியாகமும் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன. ஏனென்றால் கடந்த 2 வருடங்களாக இலங்கை மக்கள் எல்லா பொருளாதார சுமைகளையும் தாங்கிக் கொண்டார்கள். சர்வதேச ரீதியில் இலங்கையினுடைய பொருளாதார தரத்தினை உயர்த்துவதற்காக எல்லா சுமைகளையும் இலங்கை மக்களே தாங்கிக் கொண்டார்கள். அதிகளவான வாழ்க்கை செலவுகளுக்கு மத்தியில் இலங்கை மக்கள் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டார்கள். எனவே இலங்கை மக்களுடைய தியாகத்திற்கும் பொறுமைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பரிசாகத்தான் இலங்கையினுடைய பொருளாதார தரம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 2022 ஆண்டு இலங்கையினுடைய மொத்த கடன்கள் 96 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அமைந்திருந்தது. அதே நேரம் 2024 ஆண்டின் இறுதி பகுதியில் இலங்கையினுடைய மொத்த கடனானது 93.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளது. எனவே தற்போது இலங்கையினுடைய பொருளாதார தரம் அதிகரிக்கப்பட்டிருப்பதனால் இந்த கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்காக மேலதிக கடன்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். இதற்கமைவாக அரசினுடைய செலவினங்களை குறைத்து கடன்களை திருப்பிச் செலுத்தி கடன் தொகைகளையும் குறைத்து நாட்டினுடைய பொருளாதாரத்தினை வளப்படுத்தி அதன் மூலமாக அதிக லாபங்களை அடைந்து கொள்வதன் மூலம் இலங்கையினுடைய பொருளாதாரத்தினை மீட்டெடுப்பதற்கான பாதையை செப்பனிட முடியும். இவ்வாறு அரச செலவினங்களை குறைத்து முறையாக கடன்களை திருப்பிச் செலுத்தி நாட்டினுடைய பொருளாதாரத்தினை வளப்படுத்தி அதன் மூலமாக அதிகளவான லாபங்களை அடைந்து கொள்வதனையே பொருளாதார மறுசீரமைப்பு என்று அழைப்பார்கள். எனவே தற்போது இலங்கையினுடைய பொருளாதார மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. 2025 ஆண்டில் தான் இலங்கை மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப் பெற்றுள்ளது. பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப் பெற்றுள்ளது. இனி இலங்கை இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஓட்ட பந்தயத்தில் ஓடுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இந்த ஓட்ட பந்தயமானது 100 மீட்டர் ஓட்ட பந்தயமோ 400 மீட்டர் ஓட்ட பந்தயமோ அல்ல. இது ஒரு மரதன் ஓட்ட பந்தயமாகும். மேலும் இந்த மரதன் ஓட்ட பந்தயத்திலே பல சவால்கள் காணப்படுகின்றன. இந்த சவால்களையும் தடைகளையும் தாண்டி இந்த மரதன் ஓட்ட போட்டியில் இலங்கை வெற்றிகரமாக பங்கெடுக்க வேண்டும். அத்தோடு ஊழலற்ற ஒரு அரசாங்கம் இருக்குமாக இருந்தால், ஊழலற்ற அரசியல் தலைமைகள் இருப்பார்களாக இருந்தால் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய இந்த மரதன் ஓட்ட போட்டியில் இலகுவாக ஓடிவிட முடியும். மேலும் தேவைக்கேற்பவாறு வேகமாகவும் இந்த மரதன் ஓட்ட போட்டியிலே நகர முடியும். இலங்கையினுடைய தற்போதைய அரசு இதே நம்பிக்கையுடன் இதே வேலை திட்டங்களுடன் வழி தவறாமல் காய்களை நகர்த்துமாக இருந்தால் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய இந்த மரதன் ஓட்ட போட்டியில் ஒரு சிறப்பான வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் இது இலங்கை மக்களுடைய வெற்றியாகவும் அமைந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய குழந்தைகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைந்திருக்கும். அத்தோடு இலங்கையினுடைய பொருளாதாரத்தினை முழுமையாக மீட்டெடுப்பதற்கு இந்த மரதன் ஓட்ட பந்தயம் முழுமையாக நிறைவடைவதற்கு இன்னும் எத்தனை வருடங்கள் செல்லும் என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. இலங்கையினுடைய தற்போதைய அரசு ஊழலற்ற முறையில் சரியான பாதையில் செல்லுமாக இருந்தால் குறைந்தது இன்னும் 5 வருடங்களுக்குள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தினை மீட்டெடுத்து விட முடியும். மேலும் இந்த மரதன் ஓட்ட பந்தயத்திலே இலங்கை மக்களும் தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும். இறுதியில் இலங்கை மக்களுடைய நம்பிக்கையும் பொறுமையும் தியாகமும் தான் இலங்கை நாட்டினை பொருளாதார நெருக்கடியில் இருந்து முழுமையாக மீட்டெடுக்கும் என்பதனையும் நாங்கள் அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
தற்போது இலங்கையினுடைய பொருளாதாரம் சரியான பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதே நேரம் 2025ஆம் ஆண்டு எவ்வாறு அமையப் போகின்றது, டாலரினுடைய பெறுமதி எவ்வாறு மாற்றம் அடையப் போகின்றது, டாலரினுடைய பெறுமதியில் அதிகளவான ஏற்றங்கள் ஏற்படுத்தப்படுமா என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. அதாவது இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படுகின்ற டாலர்களுடைய எண்ணிக்கையையும் இலங்கையிலிருந்து வெளியேறக்கூடிய டாலர்களுடைய எண்ணிக்கையையும் வைத்தே டாலர் ஒன்றினுடைய பெறுமதி தீர்மானிக்கப்படுகின்றது. தற்போது இலங்கையினுடைய அந்நிய செலாவணி அதிகரித்தே காணப்படுகின்றது. அதாவது இலங்கையின் மத்திய வங்கியின் கையிருப்பில் இருக்கக்கூடிய டாலர்கள் அதிகரித்துள்ளன. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கிடைக்கப்பெற்ற தரவுகளுக்கு அமைவாக இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட டாலர்களுடைய எண்ணிக்கைக்கும் இலங்கையிலிருந்து வெளியேறிய டாலர்களுடைய எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் 600 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது. அதாவது டாலர்களை பயன்படுத்தி தேவையான கொடுக்கல் வாங்கல்களை செய்ததற்கு பிறகு இலங்கை மத்திய வங்கியிடம் 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மேலதிகமாக காணப்படுகின்றன. இவ்வாறு டாலர்களுடைய கையிருப்பு அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமையில் இலங்கையின் மத்திய வங்கி தலையிடாமல் இருந்திருந்தால் இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி பல மடங்கினால் அதிகரித்திருக்கும். ஒரு அமெரிக்க டாலரின் பெறுமதியானது 240 ரூபாய் வரையில் குறைவடைந்திருக்கும். ஆனால் கடந்த வருடம் இறுதியில் மத்திய வங்கி தலையிட்டு இவற்றினை சமநிலைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. மேலதிகமாக இருக்கக்கூடிய 600 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் மத்திய வங்கியின் டாலர் கையிருப்பில் சேர்த்துக் கொண்டது. இவ்வாறு மத்திய வங்கி இந்த சந்தர்ப்பத்தில் சமநிலைப்படுத்தாவிட்டால் ஒரு டாலர் ஒன்றினுடைய பெறுமதியானது 240 ரூபாய் வரையில் குறைவடைந்திருக்கும். மேலும் இதன் மூலமாக இலங்கையினுடைய ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் திடீரென பாதிப்புக்குள்ளாகிவிடும். எனவே இலங்கையினுடைய ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் பாதிப்படையாமல் இருப்பதற்காகவே இலங்கையினுடைய மத்திய வங்கி தலையிட்டு இந்த டாலர் சமநிலையை ஏற்படுத்தியுள்ளது. அத்தோடு இலங்கையிலிருந்து டாலர்கள் அதிகளவாக வெளியே செல்லாமல் இருப்பதற்கு அதிகளவான பொருட்கள் மீது இறக்குமதி தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன. மேலும் கடந்த 2 வருடங்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்ற நிலைமைகளை கருத்தில் கொண்டு அதிகளவான பொருட்களுக்கான இறக்குமதி தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் தற்போது இன்னும் 1-2 வாரங்களுக்குள் வாகன இறக்குமதிக்கான தடைகளும் நீக்கப்படுவதற்கான கலந்துரையாடல்களும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட போகின்றன. எனவே தற்போது இலங்கை அரசு இன்னும் 1-2 வாரங்களுக்குள் வாகன இறக்குமதிக்கான அனுமதியினை வழங்குமாக இருந்தால் அதிகளவான டாலர்கள் இலங்கையை விட்டு வெளியே சென்றுவிடும். அத்தோடு ஏனைய இறக்குமதி பொருட்களை விட வாகன இறக்குமதியானது அதிகளவான டாலர்களை இலங்கையில் இருந்து வெளியே கொண்டு சென்றுவிடும். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு டாலர் ஒன்றினுடைய பெறுமதியானது 360 ரூபாய் வரையில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இருப்பினும் இலங்கையினுடைய மத்திய வங்கியானது தலையிட்டு டாலரின் பெறுமதியை 360 ரூபாய் வரையில் அதிகரிக்க விடாமல் முழுமையாக கட்டுப்படுத்துவார்கள். எவ்வாறு இலங்கைக்குள்ளே டாலர்கள் அதிகமாக வரும் சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கி சமநிலையை பேணியதோ அதே போன்று இலங்கையிலிருந்து டாலர்கள் வெளியேறும் சந்தர்ப்பத்திலும் மத்திய வங்கி முழுமையான சமநிலையை பேணும். இதற்காக மத்திய வங்கியானது டாலரின் பெறுமதியை அதிகரிக்க விடாத வகையிலேயே வாகன இறக்குமதிக்கான அனுமதியையும் வழங்கும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த வாகன இறக்குமதியானது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதியாகவே அமைந்திருக்கும். அத்தோடு இந்த வாகன இறக்குமதியின் மூலமாக டாலர் ஒன்றினுடைய பெறுமதியை கட்டுப்படுத்த முடியாது என மத்திய வங்கி தீர்மானித்தால் வாகன இறக்குமதிக்கான அனுமதியினை முழுமையாக ரத்து செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே காணப்படுகின்றன. உதாரணத்திற்கு உங்களிடம் 1 லட்சம் டாலர்கள் தான் இருக்கின்றன. இந்த 1 லட்சம் டாலர்களுக்குள் தான் வாகனத்தையும் கொள்வனவு செய்ய வேண்டும். இதே போன்றுதான் தற்போது மத்திய வங்கியும் செயற்பட போகின்றது. வாகன இறக்குமதிக்கான அனுமதியினை வழங்கினாலும் அந்த வாகன இறக்குமதியினுடைய எண்ணிக்கையினை மட்டுப்படுத்துவதற்கான நிபந்தனைகளையும் விதிப்பார்கள். இல்லாவிட்டால் வாகன இறக்குமதியானது இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சுமையாகவும் மாறிவிடும். எனவே நாங்கள் தற்போதைய நிலைமைகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு மேலதிகமாக கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகை டாலர்களை பயன்படுத்தி தான் நாங்கள் வாகன இறக்குமதியை மேற்கொள்ள போகின்றோம். எனவே தற்போது இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளையே மத்திய வங்கியும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இதிலிருந்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இலங்கையினுடைய அரசும் மத்திய வங்கியும் டாலர் ஒன்றினுடைய பெறுமதியை சமநிலைப்படுத்துவதற்கு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். டாலர் ஒன்றினுடைய பெறுமதி 360 ரூபாய் வரையில் அதிகரிக்க கூடாது. அதே நேரம் 240 ரூபாய் வரையிலும் குறைந்து விடக்கூடாது. 280 ரூபாய் தொடக்க 300 ரூபாய் வரையிலேயே பேணப்பட வேண்டும். இதற்கான வேலை திட்டங்களை தான் மத்திய வங்கியும் இலங்கையினுடைய அரசும் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றன. எனவே நாங்கள் அச்சப்பட தேவையில்லை. டாலர் ஒன்றினுடைய பெறுமதியை சமநிலைப்படுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு இலங்கையினுடைய பொருளாதாரம் தொடர்பாக உங்கள் மத்தியில் இன்னும் பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகளை நீங்கள் பதிவிடுங்கள். அவற்றிற்கான பதில்களை வழங்குவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். எனவே தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.